அத்தை, அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு புதுசா ஒரு எதிரி முளைச்சிருக்காங்க. அவங்கதான் இவரை கொல்ற நோக்கத்தோட இப்படி செஞ்சிருப்பாங்க. ஆதாரம் இல்லாம உன் இஷ்டத்துக்கு பேசாத. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே அருணுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அவரை கொல்லணுங்கிற நோக்கம் அங்க யாருக்குமே இருக்க முடியாது. டேய், கல்பனா மாதிரி நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச மாட்டேன். உன் முகத்துக்கு நேராவே சொல்றேன். அருணை கொல்றதுக்கு இப்படி ஒரு கிரிமினல் வேலையை நீதான் செஞ்சிருப்ப. பழி போடுறதுலயும் ஒரு நியாயம் வேணும். அருண் ஏன் புருஷன், அவரோட வாழணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை கொல்லணும்னு நான் ஏன் நினைக்கணும்? அருணோட வாழணுங்கிற உன்னோட ஆசை நிறைவேறவே இல்ல. உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நீ இந்த ஊரை விட்டு போயிடுன்னு அவனே உன்கிட்ட சொன்னான். அந்த கோவத்தினாலதான் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க. என் அண்ணி சொல்றதுதான் உண்மை. அருணை கொல்லணுங்கிற வெறியில தான் இவ திட்டம் போட்டு இப்படி செஞ்சிருக்கா. இப்பவே இவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. சார், ரஞ்சிதாவால என் அண்ணனுக்கு கனவுல கூட கெடுதல் நினைக்க முடியாது. இதான் சான்ஸ்னு ரஞ்சிதா மேல பழி போடாத கல்பனா. யாரும் யார் மேலயும் பழி போடல. நடந்த உண்மையதான் கல்பனா சொல்றா. இவளை தவிர வேற யாருமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. வித்யா, கொஞ்ச நேரம் உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? ரஞ்சிதா மேல உனக்கு இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. மேலும் மேலும் பாவத்தை பண்ணிட்டே போவாத. என்னத்த நீங்களே இப்படி சொல்றீங்க? போதும், நிறுத்துங்கம்மா. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும் உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் செஞ்சாங்கன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. எங்களுக்கு ஆதாரம் வேணும், அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். சார், அருண் சாருக்கு இப்படி ஆனத்துக்கும் மேடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார், இது அருண் சாரோட போன் தான். கீழே இருந்து நான் தான் எடுத்தேன். இதுல எந்த கால் வந்தாலும் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி சார் இதுல செட் பண்ணி வச்சிருக்காரு. அதை கேட்டு பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும் சார். நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேனா அவ வேலையை எனக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டா. என்னால யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் தேவையில்லை. போதுமா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நான் அக்காடா. எனக்காக இத கூட உன்னால செய்ய முடியாதா? ஏய், முடியாது வித்யா. சார், இவங்க பேசினதை கேட்டீங்களா சார்? இவங்க எல்லாரோட சுயநலத்துக்காக பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கும் போதே இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசிருக்காங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் என் அருண் சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு நான் கூட இவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. ஆனா நான் அப்படி செஞ்சா அப்புறம் இவங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிரும்.